எல்லாருக்கும் வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நேற்று வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிரிப்டோ கரன்சிக்காரங்க ஒரு பெரிய வேலையை பார்த்துட்டாங்க. திடீர்னு ஒரு புது நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணி, நான் போலீஸ் பேசுகிறேன். உங்கள் மேலே வந்து 18 பேர் சேர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நாளைக்கு காலையில் திருப்பூருக்கு வரணும், குமார் நகரில் இருக்கிற ஸ்டேஷனுக்கு வரணும்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான ஒரு கால். என்றைக்கு வந்து நான் வந்து இந்த கிரிப்டோ கரன்சியில் காசு போடாதீங்க, மக்கள் விழிப்புணர்வாக இருங்க, நீங்கள் திரும்ப கொண்டு போய் அந்த ஸ்கீமு இந்த ஸ்கீமு கார் தரேன், பங்களா தரேன், அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கப்பலில் போகலாம், வெளிநாட்டில் இடம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், ஃப்ளைட்டில் பறக்கலாம், இன்னொரு அடுத்த 6 மாதத்தில் நீங்கள் இப்படி ஆயிடுவீங்க, அடுத்த 6 மாதத்தில் அப்படி ஆயிடுவீங்கன்னு சொல்லி ஏமாந்துட்டு இருந்தவங்கள ஏமாறாதீங்க, இனிமேல் உஷாராக இருங்க, நம்ம மக்கள் கஷ்டப்பட்டு காசை கொண்டு போய் எங்கேயும் கொண்டு போய் கொடுத்து ஏமாந்துடாதீங்கன்னு நான் என்றைக்கு அந்த விழிப்புணர்வை ஆரம்பித்தனோ, ஏன்னா காசு போட்டு ஏமாந்தது நான். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் சொல்லி யாரோ 18 பேர் வந்து நான் ஏமாற்றிட்டேன், அதனால என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் கேட்டேன், அந்த கம்ப்ளைண்ட் பண்ண நபர்கள் சொல்லுங்கள், நான் எங்கே இருந்தாலும் வர்றதுக்கு நான் ரெடி, அதை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது. அப்படியா இந்த பிரச்சனை மக்களுக்கு வெளியில் வந்து மீடியாவுக்கு வந்து அது மூலிமா 4 பேருக்கு நல்லது கிடைக்குதுன்னா நான் என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடின்றதை நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவிலலாம் சொல்லியிருக்கேன். நேற்று ஒரு விதத்தில் சந்தோஷமாகவும் இருந்தது, எனக்கு ஒரு இரிட்டேட்டிங்காகவும் இருந்தது. ஒரு போலீஸ்காரங்க பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க எப்படி பேசுகிறாங்கன்றது எனக்கு தெரியும், நானும் மீடியாவில் இருக்கிறவங்க தான். ஸோ சும்மா கூப்பிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க, எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. அப்போ நானும் பிடிச்சி திட்டேன். பட் இருந்தாலுமே மக்கள் ரொம்ப நீங்கள் விழிப்புணர்வாக இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் எகெயின்ஸ்டாக ஆகுறீங்க, நீங்கள் கேள்வி கேட்குறீங்கனாலே உங்களுக்கு உடனே பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பொய்யான டுபாக்கூர்களெல்லாம் கால் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி உங்களை மிரட்டலாம், வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் தயவு செஞ்சு பயப்படாதீங்க. அவங்க எப்படி பேசுனாங்க, என்ன டோனில் பேசுனாங்கன்றதை நீங்களே கேளுங்க. நான் உங்களுக்கு அந்த ரெக்கார்டிங்கை போட்டு காட்டுறேன். ஏன்னா இதுவும் உங்களுக்காக தான், ஒரு சேஃபாக இருக்கணுன்றதுக்காக தான். கேளுங்க. போலீஸ் பேசுறேங்க, கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து. ஹலோ, வணக்கம். சொல்லுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கால் டாக்ஸி சர்வீஸ். சார் மணிகண்டராஜாங்களா இருக்காரா? யார்? ஆமா சார், வணக்கம். சொல்லுங்க, யார் பேசுறீங்க? நாங்க போலீஸ் பேசுறேங்க, கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து. சொல்லுங்க சார். ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க உங்க மேல. சொல்லுங்க சார். அதனால நாளைக்கு காலையில ஆபீஸ்க்கு வாங்க ஒரு 10 மணிக்கு. எங்க வரணும் சார்? சார் நம்ம குமார் நகர் பிஷப் ஸ்கூல் இருக்கு இல்லையா? குமார் நகர் திருப்பூர் தெரியுமா? திருப்பூர் குமார் நகர். ஆமாங்க. பிஷப் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல கமிஷனரேட் பில்டிங் இருக்கு இல்லையா? சரிங்க. அதுல 4th ஃப்ளோருங்க. சரிங்க சார். ஓகே. சரி. ஒரு 5 பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. சரிங்க சார். கிரிப்டோ கரன்சி பண்ணிட்டு இருந்தீங்களா? கிரிப்டோ கரன்சின்னு பண்ணிட்டு இருந்தீங்க. முதல்ல 15 பேரா, அதுக்கப்புறம் 18 பேரா? கேளுங்க. இருந்தீங்களா? ஆமாங்க. அது சம்பந்தமா? சொல்லுங்க சார், சொல்லுங்க. இல்ல என்ன விஷயம் சொல்லுங்க சார். சார் அது கிரிப்டோ எக்ஸ் ஹோல்ட் அப்படின்னு சொல்லி கிரிப்டோ கரன்சில நீங்க ஏதாச்சும் பண்ணிட்டு இருந்தீங்களான்னு கேக்குறேன். சொல்லுங்க சார், என்ன விஷயம் சொல்லுங்க. ஆமா சார், பண்ணிட்டு இருந்தேன், சொல்லுங்க. நீங்க அதுல வந்து பணம் வாங்கிட்டு நீங்க பணம் எல்லாம் நிறைய பேருக்கு கொடுக்கல, ஏமாத்திட்டீங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்க. சூப்பர் சூப்பர். நான் பணம் வாங்கினேன்னா, நான் பணம் வாங்கிட்டு நிறைய பேருக்கு கொடுக்கலையா? பணம் வாங்கினவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, மக்களே பணம் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விழிப்புணர்வு கொடுப்பாங்களா? சரி கேளுங்க. சார் சூப்பர் சார். சரிங்க, வேற என்ன சார் சொன்னாங்க? சார் அதான் சொல்லியிருக்காங்க, காலையில வாங்க, உங்களுக்கு என்ன டீடைல் இருக்கு அதை கொண்டுட்டு காலையில வாங்க. இல்ல சார், இல்ல நீங்க சொல்லுங்க சார். நீங்க என்கொயரி பண்ண முடியாது. இல்ல சார், யாரு சொன்னாங்க, என்ன சொன்னாங்க சார்? ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, ஒரு 18 பேர் கொடுத்திருக்காங்க. சரிங்க. நீங்க தானே மணிகண்டன் ராஜா? ஆமா சார். ஆமா, நாளைக்கு காலையில இது சம்பந்தமான டாக்குமெண்ட் அந்த டீடைல் எல்லாம் எனக்கு அனுப்பி வைங்க. என்னோட அட்வொகேட் வச்சு நான் நேர்ல அனுப்பி வைக்க முடியாது உங்களுக்கு. சார் அட்ரஸ் கொடுங்க, சம்மன் வேணா நாங்க போடுறோம். வாங்க அனுப்பிச்சு வைங்க சார். நான் அட்ரஸ் கொடுங்க, அட்ரஸ் சொல்லுங்க. சரி, ஃபர்ஸ்ட் நீங்க உங்களோட டீடைல்ஸ் எல்லாம் அனுப்புங்க சார். சார் என்னோட டீடைல்ஸ், நீங்க யாரு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க? இது எப்படி இருக்குன்னா, வடிவேல் காமெடியில் சுந்தர் சிங் வடிவேலும் எங்க ஏரியாவுக்கு வாடா, எங்க தெருவுக்கு வாடா, பார்த்துக்கிறேன்டா உனக்கு, எங்க தெருவுக்கு வாடா, அப்போ எங்க வீட்டுக்கு வாடா அப்படின்ற மாதிரி அப்படி இருக்கு. கம்ப்ளைண்ட் காப்பின்னு ஒன்று இருந்தால் தாங்க அனுப்புவாங்க. கேளுங்க. யார் என்ன அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. நீங்க வந்து நேர்ல வாங்க. அப்படி எல்லாம் வந்து போலீஸ் ஆபீஸ்க்கு நேர்ல தான் வர சொல்றேன். நான் வந்து போன்ல கேட்கல. நீங்க யாரு, அட்ரஸ் சொல்லுங்க, உங்க டீடைல், நீங்க யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இதெல்லாம் சொல்லுங்க. நான் தான் சொல்லிட்டேன் ஒரு 18 பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதுதான் சார், அந்த அது டீடைல் தெரிஞ்சுக்கணும்ல சார். சார் டீடைல் நீங்க நேர்ல வர சொல்லிட்டேன். வர முடியாது சார், அப்படியே வர முடியாது. போலீஸ்னு சொல்றேன், நேர்ல ஆபீஸ் சார். நீங்க போலீஸ் சொன்னா நான் எப்படி சார் நீங்க போலீஸ் நம்புறது? நான் ஐஜி பேசுறேன் சார். நான் ஐஜி பேசுங்க. நான் உன்னை போன்ல சொல்ல நீ ஆபீஸ் தான் நேர்ல வர சொல்றேன் நான். சார் நீங்க அதுதான் சொல்லுங்க. நீங்க என்ன டீடைல், யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, அந்த கம்ப்ளைண்ட் காப்பி அனுப்புங்க சார். நீ ஐஜி தானே, உன்னோட ஐஜி ஆபீஸ் எங்க இருக்கு? கம்ப்ளைண்ட் காப்பி அனுப்புங்க. நீ ஐஜி தானே சொன்னீல, நீ ஐஜி தானே சொன்ன, ஐஜி ஆபீஸ் எங்க இருக்குன்னு சொல்லு, நான் வரேன்.
கம்ப்ளைண்ட் காப்பி அனுப்புங்க சார். நீ நேர்ல வாப்பா, விசாரிக்கிறதுக்கு நேர்ல வாங்க. உங்களை நேர்ல அதுதானே கூப்பிடுறோம் நாங்க. நீங்க யாரோ ஒருத்தங்களுக்கு நான் பணம் கொடுக்கணும், நான் ஏமாத்தினு சொல்றேன். கம்ப்ளைண்ட் காப்பி அனுப்புங்க. 18 பேர் கையெழுத்து போட்டுருப்பாங்களா சார்? சார் கம்ப்ளைண்ட் காப்பி அனுப்ப முடியாது. கம்ப்ளைண்ட் காப்பி எல்லாம் அப்படி அனுப்ப முடியாது. இல்ல எப்படி சார் அனுப்புவீங்க? உங்க அட்ரஸ் சொல்லுங்க. நான் தான் நேர்ல நீங்க வர சொல்றேன். வேலை இருந்தா பாருங்க சார். தம்பி மணியன், நான் வேறு ஆஃபீஸ் டைமில் இருந்துட்டேன். எனக்கு வேறு ஃபோன் கால்ஸ் அடுத்தடுத்து கஸ்டமர்ஸ் 2-3 பேர் கால் பண்ணிகிட்டே இருந்தாங்க, டிரைவர்ஸ் கால் பண்ணிட்டே இருந்தாங்க. எனக்கு அது வேறு ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருந்தது. எனக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. எனக்கு உண்மையாகவே அந்த மாதிரி யாராவது பேசுனாங்க அப்படின்னா நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுற ஆள் தான், அப்படிலாம் அவாய்ட் பண்ணுற ஆள் கிடையாது. ஏற்கனவே இந்த இஷ்யூ ஒரு டைம் வந்து பெருமாநல்லூர் ஸ்டேஷன்லேருந்து ஒரு தடவை எனக்கு பேசியிருக்காங்க. நான் அவங்ககிட்ட என்ன டீட்டெயில் எல்லாம் உண்மையாகவே நான் எல்லாமே சொன்னதுக்கப்புறம் அவர் என்னை கூப்பிட்டு பாராட்டினார். இந்த மாதிரி தம்பி நீங்கள் பண்ணுறது நல்ல விஷயம் தான், நீங்கள் வந்து பண்ணுங்கள், தப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு பேசினாங்க. இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கிற எல்லா விஷயத்தையும் நான் அவங்ககிட்ட அப்பப்போ அப்டேட் பண்ணிடுவேன். எனக்கு வந்து இவங்க பேசுகிறது ரொம்ப காமெடியாக போச்சு. இன்னொன்று என்னென்னா ஆஃபீஸ் நேரத்தில் இருந்தனால நான் இது பண்ணிட்டேன். இப்போ என்னென்னா நான் கட் பண்ணிட்டேன் ஃபோனை. திரும்பவும் கால் பண்ணார். கால் பண்ண எனக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. கேளுங்க சார். இங்க பாருங்க, எனக்கு வேலை இருக்கு. தம்பி உங்க வேலையெல்லாம் இருக்கும். நான் உங்க வேலையெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணல. வந்திருக்கு நாளைக்கு காலையில 10:30 மணிக்கு ஆபீஸ். கம்ப்ளைண்ட் டீடைல்ஸ் அனுப்புங்க. கூப்பிட்டோம். கம்ப்ளைண்ட் டீடைல்ஸ் அனுப்பி வைங்க. நான் யாரை வச்சு எங்க வச்சு பேசணுமோ நான் பேசுறேன். நீங்க யார் வச்சு வேணாலும் உங்க இஷ்டத்துக்கெல்லாம் நீங்க வந்து இது பண்ண கூடாது. சரிங்களா? நீங்க அட்ரஸ் சொல்லுங்க. உங்களுக்கு சம்மன் வேணா நாங்க உங்க வீட்டுக்கு அனுப்பிடுறோம். உள்ள உங்க ஆபீஸ் அட்ரஸ் சொல்லுங்க. சார் இந்த காலத்துல எல்லாமே மெயில் இருக்கு சார், வாட்ஸ்அப் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஃபர்ஸ்ட் டீடைல் அனுப்புங்க. நீங்க யார் போலீஸ் ஸ்டேஷனாவே இருந்தாலும் பரவாயில்ல சார், நீங்க டீடைல் அனுப்பி வைங்க சார். நான் ஒருவேளை நீங்க சொல்றது உண்மையா இருந்தா நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் வரதுக்கு நான் ரெடி. இங்க பாருங்க, நீங்க எந்த ஒருவேளை நீங்க சொல்ற விஷயம் உண்மையா இருந்தால் நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் நான் வரதுக்கு ரெடி. எனக்கு அது எந்த பயமும் கிடையாது. சரியா? எந்த ஊர் இல்ல, திருப்பூர் தான். அதுதான் ஃபர்ஸ்ட் நீங்க டீடைல் அனுப்பி இதே நம்பர் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைங்க. என்ன அனுப்பிச்சு வைக்கணும்? என்ன நீங்க கம்ப்ளைண்ட் காப்பி அனுப்புங்க. நீங்க 18 பேர் கையெழுத்து போட்டு லெட்டர் கொடுத்திருப்பாங்கல, ஏமாந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட ஆட்கள் கொடுத்திருப்பாங்கல, அதை அனுப்பி வைங்க சார். நான் தமிழ்ல தான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா இல்லையா? நீங்க நேர்ல வாங்க. நான் தமிழ்ல தான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா இல்லையா? தம்பி அண்ணன் இல்ல தமிழ்ல தான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா இல்லையா? தேவையெல்லாம் பேசாத. அப்படிதான் நான் பேசுவேன். அனுப்பிச்சு வைக்க முடியாது. உங்க அட்ரஸ் சொல்லு, உங்களுக்கு சம்மன் கொடுக்குறோம். இல்ல நீங்க அட்ரஸ் மூட்டு போட வேடா. வாயில எல்லாம் பச்சை பச்சையா வந்து போட வேடா. எனக்குண்ட சாரிங்க, கெட்ட வார்த்தை பேசிட்டேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா நம்மளை எப்படி சொல்கிறது, எக்ஸ்ட்ரீம் வந்து டென்ஷன் படுத்துகிறாங்க. ஒரு நியாயமான பேச்சு இருந்தால் பரவாயில்ல, ஒரு சரியான பேச்சு இருந்தால் பரவாயில்ல. உண்மையாலே அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா நீங்கள் அனுப்புங்க. நான் என்னோடய அட்வொகேட்டை வச்சு நான் அங்கே நேரில் வந்து ஸ்டேஷனில் பேச சொல்கிறேன். அதுக்கு தாண்டி நம்ம நேரில் வரணும்னா நேரில் வரலாம். அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அதை விட்டுட்டு போய் காமெடி பண்ணிக்கிட்டு ஃபோன் பண்ணி நான் போலீஸ் பேசுகிறேன், இதை வச்சு நான் போய் நான் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உங்கள் நிலைமை தான் பாதிக்கும். ஸோ அந்த கருப்புசாமின்ற பேரில் தான் வந்து பார்த்திங்கன்னா கால் வந்தது. அந்த கருப்புசாமின்றது நம்ம காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா கூப்பிட்டு அந்த ஐயாவுக்கு இல்லைன்னா அந்த அண்ணனுக்கோ தம்பிக்கோ அந்த யாருக்கோ அவர் கூப்பிட்டு ஒரு வார்த்தை அட்வைஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்கள். ஏன்னா இந்த பிரச்சனை வந்து பெருசாக ஆச்சுன்னா இதில் சம்மந்தப்பட்டவங்க யார், இதில் யார்கிட்டலாம் நான் என்னோடய கை காசு யார்கிட்டலாம் கொடுத்தேன், யாருக்கெல்லாம் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன் வித் ஃபோட்டோ, இதில் யார் எல்லாருமே என் சம்மந்தப்பட்ட எல்லாருமே நான் எல்லா எவிடன்ஸும் எடுத்து தான் வச்சுருக்கேன். பட் இருந்தாலும் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்தா போதும். ஏமாந்து போனது என்றைக்குமே திரும்பி வரப்போகிறது இல்லை. ஏன்னா ஒரு கார்ப்பரேட் கணக்கு தெரியாத ஒரு கம்பெனியில் காசு போட்டாச்சு, ஏமாந்தாச்சு. அதனால இனிமேல் யாரும் அந்த மாதிரி பண்ணி ஏமாறாதீங்கன்றது தான் வந்து நான் வந்து தொடர்ந்து நான் விழிப்புணர்வு கொடுத்துட்ருக்கேன். அதுக்காக நீங்கள் இந்த மாதிரிலாம் கூப்பிட்டு மிரட்டுறது, பயமுறுத்துறது, இந்த மாதிரி வேலைகளெல்லாம் வச்சுக்காதீங்க. சரிங்களா? அதுக்கு நான் பயப்படுற ஆள் கிடையாது. உண்மையாக இருந்ததுன்னா அதுக்கு எந்த அளவுக்கு வேணாலும் இறங்கி நம்ம செய்யலாம். அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. ரெஸ்பான்ஸ் பண்ணுற ஒரு ஆள் தான் நான். அதுக்காக பொய்யா இப்படிலாம் கூப்பிட்டு இது பண்ணிவிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு உங்கள் வேலையும் கெடுத்து என் வேலையும் கெடுத்துட்டு இருக்காதீங்க. எனக்கு நிறைய வேலை இருக்குது. சரிங்களா? நீங்களாவே வாண்டடாக இப்படிலாம் கூப்பிட்டு குறும்பு பண்ணி மாட்டிக்காதீங்க. சரிங்களா? எனக்கு எங்ககிட்ட எல்லா எவிடன்ஸ் இருக்குது. நான் பிரச்சனை பண்ண ஆரம்பித்தேன்னா மிகப்பெரிய லெவலில் பிரச்சனை பண்ணுவேன். பார்த்து இருந்துக்கோங்க. அவங்கவுங்க குழந்தை குட்டியோடு இருக்கீங்க. ஏமாற்றி தின்றுருந்தா கூட உங்களுக்கும் குடும்பம் இருக்குது, குழந்தை இருக்குது. இனிமேல் ஏமாற்றாதீங்க. இனிமேல் எந்த குடும்பத்தையும் கெடுக்காதீங்க. அந்த எச்ச சோறை, அந்த எச்ச சில்லறையாக வந்து இந்த காயின் பிஸ்னஸ்ன்றதே சில்லற பிஸ்னஸ் தான். காயினா சில்லற தானே, அந்த சில்லற பிஸ்னஸ் வேணான்னு சொல்லி தான் நானும் இருந்தவன் தான். நான் வந்து ரொம்ப நாள் இல்லை, நான் ஒரு 1 மந்த் அவங்க பின்னாடி நான் போன ஆள் தான். நானும் நிறைய பேர்த்துக்கிட்ட இந்த மாதிரிலாம் இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என்னைக்கு எனக்கு அது தப்புன்னு தெரிஞ்சுதோ அன்றைக்கி அதோடு விட்டுட்டு வெளியில் வந்தவன் தான். என்னை இப்போ நீங்கள் சீன்றனால தான் நான் இப்போ வந்து வெளியில் மக்களுக்கு அதை அவேர்னஸாக கொடுக்குறேன். என் காசு நான் தொலைச்சிருந்தால் கூட
நான் வந்து யாருக்கிட்டையுமே போய் என் காசை திருப்பி கொடுக்கணும், இல்லை வந்து நான் ஏமாந்துட்டேன், எனக்கு நீங்கள் தான் அதுக்கு வந்து பேர் பண்ணிக்கணும், எனக்கு அதில் வந்து ஒரு 90% கொடுங்க, இல்லை ஒரு 80% கொடுங்க, ஒரு 50% கொடுங்கன்னு உங்கள் குடும்பத்தையோ உங்களையோ எந்த விதத்துலையும் என்றைக்கும் நான் கேட்டது கிடையாது. நான் உண்டு, என் வேலை உண்டு, நான் போயிட்டே இருக்கேன். இருந்தாலும் இந்த பிஸ்னஸ் நீங்கள் தொடர்ந்து செய்கிறீங்க அப்படின்றத நான் கேள்விப்படுறதுனால தான் உங்களை டைரெக்டாக அடிக்காமல் நான் மக்கள்கிட்ட விழிப்புணர்வு கொண்டு போய் சேர்க்குறேன். திரும்ப திரும்ப சொல்கிறது, என்னை சீண்டாதீங்க, வேறு மாதிரி ஆகிடும் நான் சொல்கிறது, அதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இல்லை நான் பிரச்சனை பண்ணுவேன், நான் வந்து இதை வந்து அப்படி கொண்டு போவேன், இப்படி கொண்டு போவேன்னா கொண்டு போங்க, என்னால் எவ்வளோ தூரம் போராட முடியுமோ போராடுவேன். இதில் யார் பாதிக்கப்படுவா? நீங்கள், உங்கள் குடும்பம், உங்கள் குழந்தை குட்டி, உங்களோட தொழில், உங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்க, இன்றைக்கி இந்த பிஸ்னஸை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க. இது வெளியில் மீடியாவுக்கு வந்தது அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இது பெரிய லெவலில் ஸ்ப்ரெட் ஆகும், நியூஸில் வரும், எல்லா நியூஸ் சேனல்லையும் வரும். அப்போ என்ன ஆகும், இன்றைக்கி கரண்ட்டில் இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க பாதிக்கப்படுவாங்க. அது எனக்கு ஒரு சந்தோஷம். மக்கள் விழிப்புணர்வு ஆவாங்க. அதை விட எனக்கு ரொம்ப சந்தோஷம். இனிமேல் இதில் போய் காசு போட்டு யாரும் ஏமாற மாட்டாங்க. அதை விட எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ நான் என்னோடய வேலையை பார்த்து நான் போயிட்டே இருக்கேன். நீங்கள் உங்களோட வேலையை பார்த்துட்டே இருங்க. இந்த மாதிரி கூப்பிட்டு குறும்பு பண்ணிகிட்டு இருக்காதீங்க, காமெடி பண்ணிகிட்டு இருக்காதீங்க, சரிங்களா? தயவு செஞ்சு மக்களே, நான் திரும்பவும் சொல்கிறது தான், இந்த கிரிப்டோ கரன்சின்ற பேரில் ஸ்கீம் கொடுத்துட்டு எம்எல்எம் கான்செப்டில் திரும்பவும் சொல்கிறதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. கடைசியாக கூட ஒரு 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 யூடியூப்பில் நான் வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவுக்கு கீழே ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், கிரிப்டோ கரன்சின்றது வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்களும் இருக்குது, நீங்கள் மொத்தமாகவே தப்புன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். நான் சொன்னேன், அதுக்கு கிரிப்டோ கரன்சின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10%, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு 10% வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு கணிசமான ஒரு 500 ரூபாய் இல்லை 1000 ரூபாய் ஒரு நாளைக்கு நம்ம சம்பாதிக்கலாம். அதுக்கான நாலேஜ் எடுத்துக்கணும், அதுக்கான படிப்பு இருக்குது, அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அது எது மூலிமா பண்ணணும், எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுனா கணிசமான பேமெண்ட் எடுக்கலாம். ஆனால் நம்ம ஆட்கள் எல்லாம் நம்மக்கிட்ட சொல்கிறது என்னென்னா, நீங்கள் 10 லட்ச ரூபா போடுங்க, அது 1 கோடி ஆக்கலாம், 5 லட்ச ரூபா போடுங்க, அது 50 லட்சம் ஆக்கலாம், அது போக ஆள் சேர்த்து விடுங்க, ஆள் சேர்த்து விட்டால் ஃபஸ்ட் ஸ்டார், செகண்ட் ஸ்டார், தேர்ட் ஸ்டார், இந்த ஸ்டார் ஆச்சுன்னா உங்களுக்கு இத்தனை லட்சம் உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும், செகண்ட் ஸ்டார் ஆனீங்கன்னா BMW கார் கிடைக்கும், தேர்ட் ஸ்டார் ஆனீங்கன்னா துபாயில் வீடு கிடைக்கும். இந்த மாதிரி சொல்கிற எம்எல்எம் ஸ்கீமில் போய் ஏமாந்துடாதீங்க மக்களே. தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த வீடியோவை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக தான் பேசுகிறேன். நான் ஏமாந்துருக்கேன். நான் வந்து கிட்டத்தட்ட 15-16 லட்ச ரூபாய் இந்த கிரிப்டோ கரன்சியில் இதே சேம் எம்எல்எம் கான்செப்ட், யூபிட், எக்ஸ்வோல்ட், இந்த மாதிரி எம்எல்எம் கான்செப்டில் இருக்கிற கம்பெனியில் நான் போய் காசு கொடுத்து ஏமாந்துருக்கேன். உங்களுக்கு விழிப்புணர்வுக்காக சொல்கிறேன். இன்றைக்கி அது வேறு விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் நடந்துகிட்ருக்கு, திருப்பூரில் நடந்துகிட்ருக்கு. நான் முடிஞ்சால் அந்த என்ன பிஸ்னஸ்ன்றது இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இடையில நான் உங்களுக்கு கொடுக்க முடியுதான்னு பார்க்குறேன். கொடுத்தா அந்த இப்போவும் இன்றைக்கி கரண்ட்டில் நடந்துகிட்ருக்கு. இப்போவும் அதே மாதிரி தான் கார் தரேன், பங்களா தரேன்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி பேர்லாம் வந்து நான் என்னோட நண்பர் எனக்கு அனுப்பிச்சி வச்சுருந்தாரு. நான் அதை வந்து உங்களுக்கு நான் முடிஞ்சால் அதில் ஃபோட்டோவோட கொடுக்க முடியுமான்னு பார்க்குறேன். ஸோ இன்னும் அடுத்து நீங்கள் திரும்ப இந்த மாதிரி நீங்கள் விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, நான் யாருக்கு காசு கொடுத்தேன், யார் என்னை காசு போட சொன்னாங்க, யாரெல்லாம் இதுக்கு சம்மந்தப்பட்டு இருக்காங்கன்றது நான் ஃபோட்டோவோட எவிடன்ஸோட நான் அடுத்த வீடியோ போடுவேன். பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. உங்களுக்கும், நீங்கள் மிரட்டுற உங்களுக்கும் சொல்கிறேன், மக்களுக்கும் சொல்கிறேன், ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க மக்களே. இந்த மாதிரி டுபாக்கூர்கிட்டெல்லாம் போய் சொந்தம் பந்தம் அண்ணன் தம்பி தெரிஞ்சவன் அந்த மாதிரி யாருக்கிட்டையும் போய் பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. ப்ளீஸ் ஏமாந்துடாதீங்க. 100 ரூபானாலும் 100 ரூபாய் உழைச்சி சம்பாதிக்கிற காசு. நம்ம யாரையும் ஏமாத்தலை. கஷ்டப்பட்டு நைட்டும் பகலும் பாடுபட்டு ஏதோ ஒரு காசு யாரோ ஒருத்தருக்கு நம்ம சாப்பிட்றது கூட சாப்பிடாம, நம்ம குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்குறது கூட வாங்கி கொடுக்காம, நல்ல ட்ரெஸ் எடுக்கிற டைமில் கூட எடுக்காமல், ஒரு கல்யாண காட்சிக்கு போகிறது கூட போகாமல், ஊருக்கு போகலான்னு இருந்திருப்போம் போகாமல், சரிங்களா, ஒரு கறி எடுத்து சாப்பிடலாம், ஒரு நான்வெஜ் எடுத்து, இல்லைன்னா ஒரு நல்லது கெட்டது எவ்வளவோ விஷயங்களை நம்ம இறுக்கி பிடிச்சி 100 மிச்சம் பண்ணி எடுத்து வச்சு, ஏன்னா நாம தான் வைப்போம், பணக்காரங்க அந்த மாதிரி வைக்க மாட்டாங்க. ஏற்கனவே நிறைய இருக்கும், செலவு பண்ணுவாங்க. ஏழைகள் நாம தான் கொஞ்சம் கொஞ்சமாக காசு எடுத்து வச்சு சீட்டு போட்டு இப்படி எல்லாம் மிச்சம் பண்ணி கொண்டு போய் இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாது ஏதோ ஒரு கம்பெனியில் லட்சங்கள் வருது, கோடிகள் வருது, நம்ம நாளைக்கு நம்ம குழந்தை குட்டியோட நல்லா இருக்கலாம்னு சொல்லி நம்ம கனவு கண்டு நம்மளை மனசை மாற்றி இந்த மாதிரி மீட்டிங்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு 1000 பேர் இருக்கிற இடத்துல பெரிய லக்ஸரி ஹோட்டல்ஸில், ஸ்டார் ஹோட்டல்ஸில் கொண்டு போய் உட்கார வச்சு, இவன் பாரு அவன் அங்கே இருக்கான், இவன் இங்கே இருக்கான், இவன் எத்தனை கோடி சம்பாரிச்சிட்டான், இந்தியாவிலே இவர் தான் பெரிய ஸ்டார், பெரிய நம்பர் 1 இந்த பிஸ்னஸில், அப்படி இப்படின்னு நம்மளை போட்டு நம்மளை மைண்ட் வாஷ் பண்ணி அங்கே அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்க வச்சு கடைசியில் கொண்டு போய் நம்மளை ஏமாற வச்சுருவாங்க மக்களே. சரி, தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த மாதிரி பிஸ்னஸில் போய் ஏமாறாதீங்க. தயவு செஞ்சு எதையுமே நம்பாதீங்க. நமக்கு இருக்கிற வேலை போதும், இருக்கிற வருமானம் போதும். கஷ்டப்பட்டு 100 ரூபாய் சம்பாரிச்சாலும் அந்த 100 ரூபாயில் இத்தனை நாள் எப்படி நம்ம குடும்பம் சந்தோஷமாக இருந்துச்சோ அதே மாதிரி சந்தோஷமாக இருந்தால் போதும். கடவுள் பார்த்து ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுத்து நம்ம செஞ்சுட்டு இருக்கிற வேலையிலேருந்து அடுத்த கட்டத்துக்கு போனாலோ, இல்லை செஞ்சுட்டு இருக்கிற பிஸ்னஸ்லேருந்து அடுத்த லெவலுக்கு போனாலோ, சொந்த உழைப்பில் போனாலே போதும். நீங்கள் இந்த மாதிரி உடனே இது ஃப்ளைட்டு கிடையாது, ஏறணுன்னே வானத்தில் பறக்கிறதுக்கு, அப்படி பறக்கவும் முடியாது, அப்படி நிஜமும் கிடையாது. இது எல்லாமே ப்ரீ பிளான்.
ஃபஸ்ட்டு பாயிண்டில் ஒரு டீம் இருக்கும், செகண்ட் பாயிண்டில் ஒரு டீம் இருக்கும், தேர்ட் பாயிண்டில் ஒரு டீம் இருக்கும். இவங்க பேசி வச்சிருக்கிறது தான் ஏற்கனவே பிளான் கொடுத்துருப்பாங்க செகண்ட் டீமில் இருக்கிறவங்க. ஸோ தேர்ட் டீமில் இருக்கிறவங்க பிளான் கொடுத்து தான் செகண்ட் டீமில் இருக்கிறவங்களுக்கு. ஸோ மொத்தமாக மேலே ஒருத்தர் உட்காந்துருப்பான். அவன் விளையாடுறது தான் எல்லா டீமையும் அங்கேருந்து தான் இந்த வேலை நீங்கள் இதை செய்யுங்க, இதை கரெக்டாக கொண்டு வரணும்னு சொல்லி பிளான் பண்ணி செஞ்சு நம்மளை ஏமாத்துறாங்க. இதுக்கு நம்மக்கிட்ட பிஸ்னஸ் சொல்கிறவங்க எல்லாருமே நமக்கு தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, ஃப்ரெண்டுன்றனால நம்மளும் கேட்டு ஏமாந்துடுறோம். தயவு செஞ்சு சொல்கிறேன் மக்களை, நீங்கள் எங்கேயும் போய் எதுலேயும் காசு வருதுன்னு ஏமாறாதீங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஃபைன் ஃபியூச்சர்னு ஒன்று வந்து 10,000 போடுங்க, மாதமான 800 தரேன்னு சொல்லி எல்லாம் நமக்கு வந்து கொண்டு வந்தாங்க. அதுலேயும் போய் எல்லாம் காசு போட்டு நிறைய பேர் ஏமாந்தோம். அதே மாதிரி தான் திரும்ப இப்போ வந்து கிரிப்டோ கரன்சி, இதை விட்டால் சம்பாதிக்க முடியாது, இதில் தான் சம்பாதிக்க முடியும். அமெரிக்காவில் வந்து ஒரு டாலர் வந்து ₹1 தான், ஆனால் நம்ம ஊரில் வந்து ₹90. அப்போ அங்கே சம்பளம் ₹100, நம்ம இங்கே ₹90,000, இந்த மாதிரி ₹50,000 சொல்லி எதையாவது ஒன்று சொல்லி நம்மளை மண்டையை கழுவிடுவாங்க. தயவு செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி வீடியோவை ஒன்றும் தெரியாத கஷ்டப்படுற மக்களுக்கு, நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, நான் இவ்வளோ தூரம் உட்காந்து பேசணும்னு அவசியமே கிடையாது, அவங்களே நிறைய கூகுள் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. நாலேஜ் இல்லாத மக்களுக்கு இந்த வீடியோவை கொண்டு போய் சேருங்க. ஒரு 10 பேர் இந்த வீடியோனால ஒரு 10 பேர் 10 குடும்பம் அவங்க காசை சேவ் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க குழந்தை குட்டிகளும் நல்லா இருக்காங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதுதான் இந்த வீடியோவில் இருக்கிறது. இதுதான். இந்த மாதிரி யாராவது ஃபோன் பண்ணி நீங்கள் என்றைக்காவது எகென்ஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஃபோன் பண்ணி மிரட்டுறாங்கன்னா பயப்படாதீங்க. அதே மாதிரி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னா கிரிப்டோ கரன்சி பற்றியோ, இல்லைன்னா வந்து இந்த ஸ்கீம் இருக்குது, அந்த ஸ்கீம் இருக்குது, MLM கான்செப்ட்டில் ஏதாவது இது பண்ணுறாங்கனாலே நீங்கள் அப்போயே கால் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் இப்போ ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. இந்த மாதிரி என்ன மைண்ட் வாஷ் பண்ணுறாங்க, என்ன டார்ச்சர் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நிறைய பணம் ஏமாத்துறாங்கன்னு சொல்லி நீங்கள் டேரெக்டாக போய் எந்த ஸ்டேஷன் அவங்க நியர்பையில் இருக்கிற ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுங்க. கண்டிப்பாக அவங்க போலீஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களை காப்பாற்றுவாங்க. அது என்ன பிரச்சனை இருக்குன்னு நடக்கிறதையும் இது பண்ணுவாங்க. ஸோ என்னால் முடிஞ்சது நான் உங்களுக்கு சொல்கிறேன், பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி.